நாள் விரதம் இருக்கணுமா, வெத்தலை விளக்கு முருகனுக்கு போடணுமா, அப்புறம் செம்பருத்தி இலையை வச்சு இந்த செம்பருத்தி விளக்கு, அப்புறம் துவரம்பருப்பு வச்சு அதுக்கு மேல விளக்கு வச்சு முருகனுக்கு வந்து 6 நாள் இந்த பங்குனி உத்தரத்துக்கு போடணும், 15 நாள் போடணும், இப்படிலாம் சொல்றாங்கம்மா. இதுல எல்லாம் எதை நாங்க கடைப்பிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. நான் எப்போதுமே சொல்றதுதான், என் காதுக்கு வந்தது இது மாதிரி 1, 2 விஷயங்கள். இன்னும் என் காதுக்கு வராம நம்ம பார்க்காம எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சமீபமா நிறைய கேள்விப்படுறோம், நம்ம குடமிளகால விளக்கு போடுங்க, அதுல போடுங்க, இதுல போடுங்க அப்படின்னு. நான் எப்போதும் சொல்றதுதான், நீங்க ஏத்துற ஒரே ஒரு மண் விளக்கு ஒழுங்கா ஏத்துனா அதுவே போதும். இதுல போடணுமா, அதுல போடணுமா, விளக்கு கடியில அது வைக்கணுமா, இது வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முருகனை என்னைக்கு வழிபாடு பண்றீங்களோ அன்னைக்கு ஷட்கோண தீபம் மட்டும் ஏத்துனீங்கன்னா போதும். ஷட்கோண கோலம் போட்டு அதுக்குள்ள ஒரு மண் விளக்கு வச்சு ஏத்துங்க. அதுதான் சரியான ஷட்கோண தீபம் ஏற்றக்கூடிய முறை. அதுக்கு கீழே இது ஏன் வைக்கணும், அது ஏன் வைக்கணும், இதெல்லாம் நான் நிறைய நம்முடைய பதிவுகள்ல பேசியிருக்கேன்.